ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களையும் பார்த்து விட்டாய். ஒவ்வொரு கட்டங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான பாடங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்தது. சிறு வயதில் படிக்கும் பொழுது உன்னுடைய நண்பர்களால் உனக்கு தொந்தரவுகள் வந்தது. நண்பர்கள் தானே கொஞ்ச நாள் வருவார்கள், அதற்கு பிறகு அவர்களோ நம் வாழ்க்கையில் இருந்து போய்விடுவார்கள் என்று நினைத்து நீ என்ன செய்தாய்? அவர்களை எல்லாம் விட்டு தள்ளினாய். அதற்கு பிறகு வேலை பார்க்கும் இடம், வேலைதானே நம் எல்லோரிடமும் அனுசரியாக நடந்து கொண்டு ஒரு பத்திரமான வாழ்க்கையை வாழலாம் என்று நினைத்தாய். அப்புறம் குடும்பம், இப்படி ஒவ்வொன்றாக எல்லோரிடமும் அனுசரித்து அனுசரித்து நீயும் ஒவ்வொரு இடத்திலும் அதிகமான அடிகளை தான் வாங்கி கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் உன்னை மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. குடும்பத்திற்குள் வந்த பிறகு உன்னுடைய மனம் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாம் கடந்து போகும் என்பது. ஆனால் இத்தனை நாள் இத்தனை வருஷங்கள் ஆகியும் உன்னுடைய மனதில் எதுவுமே கடந்து போகவில்லை. உன்னுடைய வாழ்க்கையானது அப்படியே நரகத்தில் இருப்பது போலத்தான் இருக்கிறது. சரிதானே? சரிதானே நான் சொல்வது? அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தாங்கும் ஒவ்வொரு வழியும் நான் அறிந்ததே. நீ என்னிடம் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நான் எல்லா விஷயத்தையும் அறிகிறேன். உன்னுடைய மனவேதனையானது மிக மிக பாரமாக உள்ளது. யாராவது வந்து உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது வந்து வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை தரமாட்டார்களா என்று நீ நினைக்கிறாய். நிம்மதியும் சந்தோஷமும் வெளியில் அல்ல, உள்ளுக்குள் தான் இருக்கிறது. அது நீங்கள் தான் பயம் என்ற ஒரு விஷயத்தால் அதை மறந்து விடுகிறீர்கள். பயத்தை முதலில் தூக்கி எறிங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை சீக்கிரமாகவே அடைந்து கொள்ளும் வழியை பாருங்கள். நிறைய நேரம் நிறைய சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை துளைத்திருக்கிறாய். அப்பொழுது எல்லாம் நீ நினைப்பாய், ஏதோ ஒரு நாள் வரும் வரும் என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடந்து போக போக உனக்கு தோன்றுவது என்ன தெரியுமா? என்ன நிம்மதி? நிம்மதியே இல்லை. ஏதோ ஒரு நாள் கடக்கும், ஏதோ ஒரு நாள் இன்பம் வரும் என்று நினைத்தால் இன்பத்திற்கு வார்த்தைகள் என்ன? இன்பம் என்றால் என்ன என்று கேட்கும் நிலைமைக்கு தெய்வமோ நம்மளை வரவழைத்து விட்டதே என்று நினைக்கிறார். நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான், இன்பம் வெளியில் அல்ல, உன்னிடம்தான் இருக்கிறது. 1000 பேர் உன் மனதை கஷ்டப்படுத்தலாம். நீ இப்படிப்பட்டவள், அப்படிப்பட்டவள், இந்த விஷயத்தை செய்கிறாய், அந்த விஷயத்தை செய்கிறாய் என்று ஒரு வார்த்தை என்பதை காட்டாமல், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை காட்டாமல், அவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் அதை மனதில் எடுத்துக்கொள்வதும் சிப்போ என்று தூக்கி போடுவதும் உன்னுடைய கையில் இருக்கிறது. அடுத்தவர்கள் ஒன்று பேசும் பொழுது அதை சிப்போ என்று தூக்கி போட்டால் நீ சந்தோஷமாக இருப்பாய். ஐயோ, இது சொல்லிட்டாங்களே, இது சொல்லிட்டாங்களே, இது சொல்லிட்டாங்களே என்று நினைக்கும் பொழுது நீ சந்தோஷத்தை இழக்கிறாய். சந்தோஷமானது அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைக்காது. காரணம், எல்லாராலும் சிப்போ என்று ஒரு பேசியதை தூக்கி போட முடியாது. அதனால்தான் இங்கு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பவன் குறைவு, கஷ்டப்படுபவன் அதிகம். யாராலும் அவ்வளவு சுலபமாக எந்த வார்த்தைகளையும் தூக்கி போட முடியாது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், யார் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், அவனவன் பேசுவதற்கு தண்டனை என்று உண்டு. புரிகிறதா? ஒரு உதாரணத்திற்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு முனிவர் இருந்தார். முனிவர் என்றால் தெய்வத்தை நம்புபவர்கள், தெய்வத்தை தியானம் செய்பவர்கள். அந்த முனிவர் ஒரு காட்டில் இருந்தார். காட்டில் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு பெண் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்தார். அந்த பெண்ணும் தவறு செய்கிறார். எந்த தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவள் தவறு செய்கிறார். அவள் எதற்காக தவறு செய்கிறார் என்றால் அவளுடைய குடும்பத்திற்காக, அந்த குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவள் ஒரு தவறு செய்கிறார். அந்த தவறானது அவளுடைய செய்தால் அவளுடைய குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள், அவளுடைய கூட இருப்பவர்கள் வாழ்வார்கள். அவள் எதுவும் செய்யவில்லை என்றால் வாழ முடியாது. அந்த ஒரு மனதில் வேதனை வைத்துக் கொண்டு அந்த ஒரு வேலையை செய்கிறார்.
புரிகிறதா? அந்த வேலையை அவள் ஒரு வேலைக்கு போகும் பொழுது, ஏப்பா எனக்கு இந்த ஒரு சோதனை, என்னை ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற, இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடித்துட்டு தான் வேலைக்கு போறான். ஆனா அந்த முனிவர் அவருடைய தியானத்தில் முழுமையாக இல்லாமல் அந்த பெண் எங்கு போகிறார், அங்கு என்ன செய்கிறார், அவள் எதற்காக இதெல்லாம் செய்கிறார் என்று அந்த பெண்ணின் மீதே கவனத்தை வைத்திருப்பார். அந்த பெண்ணோ ஒவ்வொரு விஷயமும் செய்யும் பொழுது, தெய்வமே ஏன் எனக்கு இந்த சோதனை, தெய்வமே ஏன் எனக்கு இந்த சோதனை என்ற தெய்வத்தின் மீது அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் வேதனையும் அவளுடைய ஒவ்வொரு வேலையும் தெய்வம் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த முனிவருக்கு தெய்வத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் அந்த பெண்ணின் மீது உள்ள சிந்தனை போய்விட்டது. ஒரு காலகட்டத்தில் இருவருக்கும் வாழ்க்கை முடியும் பொழுது பெண்ணானவள் சொர்க்கத்திற்கு போனார், முனிவர் ஆனவர்கள் நரகத்திற்கு போனார். முனிவருக்கு பிரியவில்லை, நான் எப்பொழுதும் தெய்வத்தையே நம்பிக்கொண்டு இருக்கிறேன், ஏன் என்னை ஒரு நரகத்துக்கு அனுப்பினீர்கள், தப்பு செய்யும் பெண்ணை எதற்காக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறீர்கள், இது என்ன நியாயம் என்று கேட்கும் பொழுது தெய்வம் சொன்னது என்ன தெரியுமா, அவள் அவளுடைய வேலையை செய்தாலும் என்னையே நம்பிக்கொண்டு இருந்த, நீ தெய்வம் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு அவரை பற்றி யோசித்து தெய்வத்தை விட்டுவிட்டார், நீதான் பாவம் செய்தால் அந்த பெண் பாவம் செய்யவில்லை என்று. அதனால் எல்லா பொழுதும் இதிலிருந்து நீங்கள் இந்த கதையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் சொல்லுங்கள். அவரவர்களுடைய வேலையை பார்த்து தெய்வத்தை வணங்க வேண்டும். ஐயோ இவன் சொல்லிட்டானே, அவன் அப்படி சொல்லிட்டானே, ஆனா நான் அப்படி கிடையாது என்று நினைக்க வேண்டாம். இப்படி நினைக்கும் பொழுது சந்தோஷம் போகுது, கஷ்டம் வருது. கஷ்டத்தை துரத்தி விடணும், ஆனா சந்தோஷத்தை துரத்தி விட்டுட்டு கஷ்டத்தை கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த கதையானது உனக்கு இப்பொழுது காதல் கேட்கும் பொழுது தோன்றுகிறது, ஐயோ என்னுடைய வாழ்க்கைக்காக சொல்வது போல இருக்கிறதே சாய் என்று. உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் சொல்கிறேன். ஊர் 1000 வார்த்தை பேசும் என்பது எதற்காக வந்த வார்த்தை? உண்மை. சாதாரணமாக உன்னுடைய வீட்டில் ஒரு பொருளை வாங்கலாம், ஆனால் அதை கஷ்டப்பட்டு வாங்குகிறாயா இல்லை சந்தோஷமாக வாங்குகிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் மற்றவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள், இவளா சந்தோஷமாக இருக்கிறார், அதனால் தானே இவ்வளவு பொருளும் இவளால் வாங்க முடிந்தது என்று. ஆனால் எத்தனை கண்ணீரை வடித்து நீ இந்த பொருளை வாங்கியிருக்கிறாய் என்பது யாருக்கு தெரியும்? போகட்டும், விடு, எல்லாவற்றும் போகட்டும், சந்தோஷம் வரட்டுமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் பேசிய பேச்சை எல்லாம் மறந்துவிட்டு தூக்கி எறிந்து விட்டால் சந்தோஷம் வந்து விடுமே. சந்தோஷம் வரலாம் தானே? அம்மா உனக்காகத்தான் இந்த வாக்கினை சொன்னேன், தைரியமாக இரு. உன் வாயை மூட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் நீ எடுத்துக்கொண்டால் மட்டும்தான். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் எல்லா பொழுதும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் இருப்பேன், எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.